ஆற்றுல மாவுலாம் இல்லாதபோது இமீடியட்டாக பண்ணலாம் இந்த டிஃபன். திடீர் அதிரடி டிஃபன். அதிரடி டிஃபன் இது. என்ன அளவுனா, ஒரு கப்பு வந்து எந்த அவல் வேணாலும் எடுத்துக்கலாம், எந்த கெட்டியாக வேணாலும் எடுத்துக்கலாம், லேசாக எடுத்துக்கலாம். அது ஒரு கப்பு. அதுக்கு ஒரு கப்புனா அரை கப்பு வந்து ரவை. ரவை வந்து மெல்லிஸ் ரவை எடுத்துட்டா பெட்டர். அப்புறம் நம்ம அவல் எடுத்துக்கணுமோ அதே அளவுக்கு மோர் வந்து தயிர் வந்து கடைஞ்சிட்டு ஜல விட்டு வச்சுருக்கேன் மோர். ஸோ ஒரு கப்பு அவல், ஒரு கப்பு மோர், அரை கப்பு ரவை. இது வந்து கெட்டி அவல்னால அலம்பலாம். நல்லா அலம்பிட்டு காமிக்கிறேன். இது அலம்புறதுக்காக ஜலம் வச்சுருக்கேன். இப்போ நல்லா அலம்பிடுவேன். ஓகே. இன்க்ரீடியன்ட்ஸ்னு பார்த்தோம்னா அவல், ரவை, மோர், அவ்வளோதான். உடனே பண்ணலாம். இது வந்து இது வைக்கணும், இல்லை சோடாப்பு போட வேண்டாம், வெயிட் பண்ண வேண்டாம், ஒன்றும் பண்ண வேண்டாம். இமீடியட்டாக பண்ணால் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். ஓகே. இன்னும் அலமினோடனே கலர் வந்துட்டு பார்த்தீங்களா? அவல் மட்டும் நல்லா கெட்டி அவல் வந்து அலமிடணும். இந்த அலமிண்டில் அவலில் வந்து இந்த மோர் விட்டுருக்கேன். விட்டு ஒரு 2 செகண்ட். அதுக்கப்புறம் வந்து மிக்சியில் போட்டு அடிச்சிக்கலாம். மிக்சி வேண்டாம் அப்படின்னா ஸ்மாஷர் இருந்தால் ஸ்மாஷ் போட்டு பண்ணிக்கலாம். இல்லை கனமான டம்ளர் இருந்தால் கூட, இல்லை கையில் கூட நல்லா பிசைஞ்சிக்கணும். அது என்ன நல்லா சாஃப்டாகணும். இப்போ பண்ணிக்கிறேன். ஓகே. உப்பு போட்டுன்ட்டு இது வந்து இந்த கரண்டிலே அப்படியே மசிஞ்சுட்டேன். கொஞ்சம் ஊறிட்டுன்னு வச்சுங்களேன், அப்படியே வச்சிடும். இப்போ இதில் வந்து இந்த ரவையை கொட்டிட்டு கலந்துடணும். இந்த மிச்ச தயிர் இருக்கு இல்லையா, விட்டுட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷம் இந்த தயிர் இந்த ரவை ஊறுறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் வைக்கணும். வச்சிடுறேன். நல்லா கலந்துட்டேன். 5 நிமிஷம் 10 நிமிஷம் கூட வைக்கலாம், கொஞ்சம் கெட்டியாகும். 10 நிமிஷம். ஆமாம். அதுக்கப்புறம் இந்த தயிரையும் கலந்துக்கிறேன். ஓகே. ஒரு சின்ன ஸ்பூனில் கடுகு, அதேமாரி ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு, ஒரு 1/4 மூடி தேங்காய், பச்சை மிளகா ஒரு 4-5 எடுத்துக்கணும். ஏன்னா இது வந்து மோர் விட்டுருக்கோம், அவல் ரவை இல்லாதனால காரம் இருக்காது. காரத்துக்காக 5 எடுத்துட்டு 5 பச்சை மிளகா, இன்னும் ஒரு சின்ன பீஸ் வந்து இஞ்சி. இதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய். இதுக்கப்புறம் நம்ம வந்து கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி, கருவேப்பிலை, என்ன வேணால் ஆட்டில் கேரட் இருந்தால் கேரட் ஆற்றுல, பீட்ரூட் இருந்தால் பீட்ரூட்டு, அவளுக்கு என்ன பிடிக்குமோ டேஸ்ட்டு, அதுமாதிரி காய்கறி வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ இன்ஸ்டன்ட்னால எதுவும் போடல, நான் உடனே பண்ணணுனால. இப்போ இதில் வந்து இதெல்லாம் தாளிச்சிக்கிறேன் நான். ஓகே. பெருங்காயமும் போட்டிருக்கேன். நல்லா வறுத்துச்சு இல்லையா? இப்போ அதில் அந்த அவல், ரவை, மோர் இருக்கு இல்லையா, அதில் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கலந்துக்கிறேன். ஓகே. சின்னதாக இருக்குது, அதனால் இதில் மிச்சம் இருந்த மோரையும் விட்டுன்ட்டு இதையும் கலந்து கொஞ்சம் இந்த ஒரு மாதிரி செமி லிக்விட் பார்த்து கொண்டு வந்துடுறேன். சரி, வெளியில் அண்டா வாங்க முடியாது ஸ்ரீ, இந்த அளவுக்கு தான் கப்பு வாங்க முடியும். ஆமாம் ஆமாம். எல்லாம் வந்து எண்ணெய் விட்டுக்கிறேங்க கொஞ்சம் எல்லாத்துலேயுமே. இந்த மாதிரி பதம் எடுத்துட்டுருக்கேன் இல்லையா, கரெக்டான பதம். அது ரெண்டுத்துலேயும் கலந்து வச்சுட்டேன். இது அப்படி கொஞ்சம் விட்டுறேன். அது சொன்னேன் இல்லையா, நம்ம காய்கறி என்ன வேணாலும் போட்டுக்கலாம். வெங்காயம் வேணுங்க வெங்காயம் போட்டுக்கலாம், அது என்ன போட்டுனாலும் அது டேஸ்ட்டு. கேரட் நல்லா இருக்கும், கலராக இருக்கும். குழந்தைகளுக்கு கொடுக்கணும்னா கேரட் போட்டோம்னா கலராக இருக்கும். இப்போ பீன்ஸ் போடுறதா இருந்தால் வதக்கிட்டு போடலாம், கோஸ் போடுறது இருந்தாலும் வதக்கிட்டு போடலாம், இல்லை பச்சையாக கூட கோஸ் போடலாம். கோஸ் கேரட் போட்டால் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பீன்ஸு கேரட்டும் போடலாம். கேரட் போடலாம். நான் இன்னும் இன்றைக்கி என்ன நினச்சின்னா, நம்ம 2 பேரும் பேசியிருந்தோம் ஒரு வாட்டி, யாரோட பக்தி பிடிக்கும் அப்படின்னு. நீங்கள் குந்தியோட பக்தி சொன்னீங்க. ஆமாம். எத்தனை கஷ்டத்தை கூட நான் நினச்சிக்கிறேன் அப்படின்னு. பிரச்சனைகள் இருந்தாலும் பக்தியோட நீ பக்கத்தில் இருக்கும்போது எனக்கு பிரச்சனைகள் வரனால ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ என்னை விட்டு போகிறது தான் இழப்பு அப்படின்னு அழகாக சொல்லுவாள். இவ்வளோதான் சொல்லுவாள் இல்லையா? அது இது நினச்சிருந்தேன் நான். பெருமாளுக்கு நிறைய பேர் இருக்கு இல்லையா? ஆமாம். அந்த பேரில் சாக்ஷின்னு இருக்கிற பேர் இருக்கு இல்லையா? சாக்ஷி. ஆமாம். அது வந்து கரெக்டாக அதுதான் சொல்லியிருக்காரு போல இருக்கு. பெருமாள் வந்து எந்த டைத்தில் என்ன நினச்சிட்டே நீ ஓட்டு எதுவாக இருந்தாலும் வாழ்க்கை வந்து இனிமையாக இருக்கும் அப்படின்றது வந்து இதுக்கு தான் அந்த பேர் வச்சுருக்காரு போல இருக்குல்ல? ஆமாம். அந்த சாட்சி அப்படின்னு நினைக்கும்போது ஒரு பெரிய ஒரு தாத்பரியம் இருக்குது அந்த சாட்சிங்கிற நாமத்தில். கொஞ்சம் ஃபஸ்ட் டைம்னால எண்ணெய் ஜாஸ்தியாக விட்டுருக்காங்க. ஓ, கொஞ்சம் முறுமுறுன்னு நல்லாயிருக்கும் இந்த எண்ணெய் விட்டோம்னா. வேணா நெய்யும் விட்டுக்கலாம். சொல்லுங்கள், சாட்சின்ற பேரில் இந்த சாட்சிங்கிற திருநாமத்தில் ஒரு பெரிய ஒரு
விஷயமே புரிஞ்சிருக்கு. அப்படியா? ஆமாம். என்னன்னா தென் திருப்பேரைன்னு ஒரு ஊர். என்ன ஊர்? தென் திருப்பேரை அப்படின்னு ஒரு ஊர். எங்கே இருக்குது? திருநெல்வேலி கிட்ட. அங்கே வந்து ஒரு பெருமாள் கோவில். அந்த பெருமாள் கோவிலில் ஒரு பெரிய ரிஷி வந்து அன்றைக்கி அங்கே பெருமாளை தரிசனம் பண்ணுறதுக்காக போகிறார். காலவ முனிவர்னு பேர். அந்த முனிவர் போய் பெருமாளை பார்க்குறார். பெருமாளுக்கு முன்னால் இருக்கிற கருடன், எப்பவுமே எல்லா பெருமாள் கோவில்லையும் கருடன் வந்து பெருமாளுக்கு அழுத்தாப்புல அப்படி இருப்பார். அதாவது பெருமாளுடைய வாகனம் வந்து கருடன். அந்த கருடன் வந்து எப்பவுமே ஒரு தயார் நிலையில் இருக்கிறனால பெருமாளை பார்த்துட்டே இருப்பார். அது இன்னொரு பொருள் என்னன்னா, கருடன் வந்து வேத சுரவி. பெருமாளுக்கு வந்து வேதம் வந்து கண்ணாடி மாதிரி. வேதத்தில் தான் அந்த பெருமாள் வந்து தன்னை அழகு பார்த்துக்கிறது. நம்ம அழகு பார்க்கறதுக்கு கண்ணாடி பார்க்குறோம். பெருமாள் வந்து தன்னை பார்த்துக்கிறதுக்கு வேத ஸ்வரூபியான கண்ணாடியாக கருடனை பார்ப்பார். அதனால தான் எப்பவுமே பெருமாளுக்கு முன்னால் கருடனை வைப்பா கோவிலெல்லாம். இந்த தென் திருப்பேரையில் பெருமாளுக்கு முன்னால் இருக்கிற கருடர் கொஞ்சம் ஒதுங்கி வழி விட்டு இருப்பாராம். இதை வந்து பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு அந்த காலவ முனிவர் வந்து நேர கருடன்ட்டே போய் கேட்டாராம். எல்லா கோவில்லையும் பெருமாளுக்கு முன்னால் நிற்பியே, நாங்கள் சேவிக்க வரும்போது மறைச்சுண்டு நந்தி மாதிரி, ஆனால் இங்கே மட்டும் ஒதுங்கி நிற்கிறிய, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டாராம். அப்போது கருடன் சொல்கிறார், இந்த தென் திருப்பேரைங்கிறது மங்கள ஒளி, வேத ஒளி இருக்கிற ஒரு தேசம். இங்கே வந்து சிறுவர்கள் இருக்காள், அவள் வந்து விளையாடும்போது, கபடி விளையாடும்போது எல்லா ஊர்லேயும் எல்லா பசங்களும் கபடி 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 தான் சொல்லுவாள். இங்கே இருக்கிற பசங்க கபடி விளையாடும்போது கூட பெருமாள் ஸ்லோகத்தை சொல்லிட்டு தான் கபடி விளையாடுவாங்க. அங்கே இருக்கிற பசங்க வந்து தமிழ் வேதமாகட்டும் சமஸ்கிருத வேதமாகட்டும் எல்லாம் சின்ன வயசுலேருந்தே கற்றுக்கிறாளாம் தென் திருப்பேரில். அந்த ஊர் அப்படிப்பட்ட ஊரா. இந்த அழகை பார்க்கணும். சிறுவர்கள் வந்து கபடி விளையாடும்போது வேதத்தை சொல்லிட்டு கபடி விளையாடுறது அழகை பார்க்கணும்னு பெருமாள் ஆசைப்பட்டாராம். அதனால கருடன் வந்து கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறாராம் அந்த கோவிலில் அப்படின்னு சொன்னாராம் கருடன் இந்த காலவ முனிவருக்கு. அப்படி சொன்னதான் அங்கே சரித்திரம் இருக்கு. இதை வந்து இதோட தாத்பரியம் நம்ம பார்க்கும்போது பெருமாள் சொல்கிறது இதுதான். லைஃப்பை வந்து பெருமாள் கொடுத்த நியதி பிரகாரம் பக்தி ஸ்ரத்தையோட அனுபவித்து விளையாடணும். ஆமாம், அதுதான் அந்த விளையாட்டு. நம்மெல்லாம் பொம்மைகள் தான், கருவிகள். அந்த விளையாட்டு விளையாடுறதுக்காக நம்மளை வந்து நியமிச்சிருக்கார் பெருமாள். அந்த விளையாட்டை வந்து அவர் எப்படி ஆசைப்பட்டாரோ அது மாதிரி விளையாடணும். அதைத்தான் வந்து குந்தி வந்து கிருஷ்ணர் வந்து கேட்குறாரு, அத்தைக்கிட்ட வந்து கேட்குறாரு, உனக்கு என்ன வேணும் அப்படிங்கும்போது இந்த பிரச்சனைகள்லாம் திருப்பித்தா அப்படின்னு. ஏன்னா நீ வந்து சாட்சி, நான் வந்து ஒழுக்க நெறி மீறாமல் தர்ம நெறியில் நான் வாழ்வேன். அப்படி இருக்கிறனால நீ பக்கத்தில் இருப்ப, எனக்கு நிச்சயம் தெரியும். என் குழந்தைகள்லாம் தர்மத்தை தவறி நடக்க மாட்டான். அதனால உன்னுடைய பக்கபலம் இருக்கும் அவளுக்கு, உன்னுடைய துணை இருக்கும் அவளுக்கு. அதனால பிரச்சனைகள் வந்தால் பரவாயில்ல, பிரச்சனைகளை நான் பார்த்துக்கிறேன், பக்கத்தில் நீ இருந்தால் போகிறோம். அதுதான் வந்து இந்த சாட்சிங்கிற திருநாமம், பெருமாளுடைய திருநாமம் நமக்கு சொல்கிறது. பெருமாள் கொடுத்த நியதி பிரகாரம் இந்த வாழ்க்கையை அனுபவித்து வாழணும். எப்படி? பக்தியோடு வாழணும். ஆண்டாள் இதுவும் இதை சொல்லலாம். ஆண்டாள் வந்து அப்பேற்பட்ட ஞானமுடைய சிறு குழந்தை தன்னுடைய நலம் மட்டும் நினைக்காம பொது நலம், சமூக சிந்தனை, வரப்போகிற மழைக்கு வேண்டிண்டு, வரப்போகிற அறுவடையை நினைச்சு வேண்டிண்டு இருந்தனால அவனால் பெருமாளோட ஐக்கியமாக முடிஞ்சது. அதைத்தான் பெருமாள் நம்மகிட்ட எதிர்பார்க்குறார். அதைத்தான் வந்து இந்த திருநாமம் சாட்சிங்கிற திருநாமம் சொல்கிறது. ஓம் சாட்சினே நமக அப்படின்னு சொன்னாலே போகிறோம். நம்ம லைஃப்பில் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் பெருமாள் பக்கத்தில் இருப்பார். அதுதான் நமக்கு வேணும்.
ஆமாம், அதுதான் பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கையை நம்ம கேட்க முடியாது. பிரச்சனைகள் இருந்தாலும் பரவாயில்ல, பக்கத்தில் பெருமாள் வேணும் நமக்கு. அதுதான் முக்கியம். கரெக்ட். இதான் எல்லாமே எல்லாத்துக்கும் ஒரு காரணம் எல்லாத்துக்கும் காரணம் இருக்குது. எல்லாத்துக்கும் ஒரு புராண சரித்திரம் இருக்கும். நமக்கு அதை புரிஞ்சுக்கணும் நம்ம. ஆமாம், கரெக்ட். அடுத்து நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி எல்லாமே நல்லாயிருக்கும். திடீர் அதிரடி குழி பணியாரம். ஆமாம், டக்குன்னு ஒரு 20 மினிட்ஸ் நம்ம வந்து இது ஊற வைக்கிறது, ஒரு வெயிட்டிங் பண்ணுவோம். எல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 hour ஆகும். அவ்வளோதான், 1/2 hour ஆகும். மாவெல்லாம் இல்லாத டக்குன்னு பண்ணிடலாம். முறுமுறுவான ருசியான பணியாரம் ரெடி. ஆமாம். அது தொட்டுக்கிறதுக்கு வந்து தக்காளி சட்னி, தேங்காய் தக்காளி, தேங்காய் தக்காளி சட்னி. ஆமாம், சூப்பர். தேங்க்ஸ் ஜெயஸ்ரீ. ஓகே.